வணக்கம். இன்னைக்கு குக்கீஸ் வெல் சேனலில் டேஸ்டியான டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் இப்போ 3 கப் டீ போட போகிறேங்க. அதுக்கு 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். இஞ்சியை தோல் சீவாமல் யூஸ் பண்ணாதீங்க. இஞ்சியோட தோல் உடம்புக்கு ரொம்ப கேடு. அதனால் கண்டிப்பாக தோலை சீவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் இப்போ தோலை சீவிக்கிறேன். தோலை சீவிட்டு உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். மூணு கப் டீ போடுறதுக்கு 7 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அதையும் இப்போ தட்டி எடுத்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். மூணு டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டீ தூள் தான் போடணும். டீ தூள் குறைஞ்சது 2 நிமிஷமாவது நல்லா கொதிக்கட்டும். கண்டிப்பாக 2 நிமிஷம் கொதிக்கணும். டீ தூளோட எசன்ஸு ஃபுல்லாக இறங்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் போட்டுக்கிடுவோம், ஏலக்காவையும் போட்டுக்கணும். போட்டு அது ஒரு நல்ல 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா அது 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் 3 கப் டீ போடுறதுக்கு நான் 6 ஸ்பூன் ஜீனி சேர்க்க போகிறேன். ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சுக்கட்டும். நல்லா ஜீனிலாம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் 2.25 கப்பு பால் சேர்க்க போகிறேன். காய்ச்சி ஆறின பால் தாங்க நான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் இப்போ 1 கப் டீ போட போகிறீங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி வச்சு இந்த 4 ப்ராசஸும் நடக்கிறதுக்கு அது 1/4 டம்ளராக வற்றிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 3/4 கிளாஸ் பால் சேர்த்திங்கன்னா அந்த பால் இந்த மாதிரி பொங்கி வரணுங்க. பொங்கி வந்தால் 1 கிளாஸ் உங்களுக்கு டீ கிடச்சிடும். இப்போ பால் பொங்குது, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் டஸ்டெல்லாம் கீழே தங்கிடும். நல்லா கரெக்டான கலரில் வந்திருக்குங்க டீ. 1 கிளாஸ் டீ போடும்போது இஞ்சி, ஏலக்காய், ஜீனி எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி 3ல் 1 குறைச்சிக்கோங்க. டீ உண்மைக்கே நல்லா இருக்குங்க. நல்லா இஞ்சியோட காரம், ஏலக்காயோட ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து உண்மைக்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எப்படி டீ போட்டிருந்தாலும் சரி, இந்த மெத்தட் படி ஒரு தடவை டீ போட்டு குடிச்சு பாருங்கள். உண்மைக்கே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.